இன்னைக்கு பாருங்க, நம்ம முதலமைச்சர் வந்து சொன்னார்ல, ஒரு சொட்டு மது வராது, நீட்டு தெருவு ரத்துன்றார். எல்லாம் வாயிலேயே வட சொல்றாரு பாருங்க. வேணாம் பாருங்க, மாணவர்களுடைய கல்வி கட்டணம் ரத்து, அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் வழங்குவோம், அனைத்து குடும்பதாருக்கும் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்கணும். அதுலேயும் சொல்கிறாங்க. அதுவும் சுட்டு கொடுக்கல. அதே மாதிரி நகைக்கடன் எல்லாருக்கும் தள்ளுபடினாங்க, அதுவும் செய்யலை. இப்படி எதுவுமே செய்யலை. அரசு ஊழியருக்கும் செய்யலை. 17,000 ஆசிரியர்கள் இதுவரைக்கும் கைது பண்ணியிருக்காங்களாம். அந்த ஆசிரியர் இன்னைக்கு குமுறி கையில் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அவங்கள கொண்டு போய் அடைக்கிறாங்களாம். கைது பண்ணி அடைக்கிறது என்னன்னா, சென்னையில் அடைக்கிற இடத்துல வந்து வசதியே இல்லையா. பெண்கள்லாம் யூரின் போகணும். ஆசிரியர்கள்லாம் எங்கே போய் அவங்க யூரின் போவாங்க? ஒதுங்குறதுக்கு எங்கே பெண்கள் எங்கே போய் ஒதுங்க முடியும்? அந்த மாதிரி இடத்துலயாச்சும் இந்த அரசாங்கத்தை வரணும்னு நினைச்சவங்களுக்கு வடை சுட்டு கொடுத்துட்டாங்க. இப்படி வடையாவது சுட்டுக்கிட்டு இருக்காருன்னு அதில் இது ஒரு வடை. உங்கள் தொகுதியில் முதல்வர்னு சொன்னார். எங்கள் இதில் ஒரே ஒன்று தான் நிறைவேற்றிருக்காங்க. எங்களில் நான் 10 கோரிக்கை கொடுத்தேங்க. மதுரையில் என் தொகுதியில் 10 கோரிக்கை கொடுத்தேன். 10 கோரிக்கையில் ஒன்றே ஒன்று தான் பார்த்தீங்கன்னா, அது மயானம் கொடுத்துருக்காங்க. நடராஜ நகரில் 101,51,00,000 ரூபாயில். வேறு இதெல்லாம் சும்மா ஒன்றும் செய்யவே இல்லை. உங்களெல்லாம் பரிசீலியில் இருக்குது அப்படின்ட்டாங்க. ஆக இந்த மாதிரி இந்த அரசாங்கம் வந்ததுலேருந்து வடை சுட்டிக்கிட்டு இருக்காங்க. வேற ஒன்றும் மக்கள் பெருசாக எடுத்துக்கிற மாட்டாங்க. இந்த திமுக கூட்டணியில் எத்தனை கட்சி சேர்ந்தாலும் சரி, இவங்க என்னதான் பிடிச்சி கொண்டு வந்தாலும் சரி, மக்கள் இன்னைக்கு நல்லா தெளிவாகிட்டாங்க. நிச்சயமாக மாநிலத்தில் முதலமைச்சரும் வடை சொல்கிறாரு, பாரத பிரதமரும் வடை சொல்கிறாரு. அவர் 15 லட்ச ரூபா போடுவோம்னு சொன்னார். குடும்பங்களுக்கும் 15 லட்ச ரூபா போடுவோம்னு சொன்னார். ஒன்றும் செய்யலை. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், நம்ம முதலமைச்சர் ஒவ்வொரு மாதம் மின் கணக்கு எடுப்போம், மின் கணக்கு எடுப்போம்னாங்க. மின் கட்டணம் உயர்த்த மாட்டோம்னாங்க. வீட்டு வரி உயர்த்த மாட்டாங்கன்னாங்க. பால் விலையை உயர்த்த மாட்டானுங்க. பாலே ஊற்றிட்டார். இப்போ ஒன்று அந்த இதுவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பால் விலை 10 மடங்கு கூடி போச்சு. விலை எல்லாமே விலைவாசி, அரிசி இருந்து சமையல் பொருட்கள் இருந்து கட்டுமான பொருட்கள் இருந்து அத்தனை விலைவாசி இந்த அரசுல கூடி போச்சு. இந்த 1000 ரூபா கொடுக்குற பெருசா சொல்றாங்க. அதனால இந்த மக்கள் வந்து வெறுத்து போயிருக்காங்க. ஏன்டா அப்படித்தான்டா, என்னடா ஏமா எடுப்பா நீங்க இருப்பா, என்னங்கப்பா நீங்க என்னங்கடா சொல்லுங்க, நீ என்னம்மா செய்யறீங்க, என்னம்மா நினைக்கிறீங்க, ஏமா சொல்லுங்கடா, என்னடா நினைக்கிறீங்க? இதுக்கெல்லாம் மாற்று சக்தி தான் அதிமுக. எடப்பாடியார் தான் புரட்சி தலைவர் அம்மா மாதிரி இன்னைக்கு விலைவாசியை கட்டுப்படுத்தியிருந்தார். என்னதான் கொரோனா வந்தாலும் சரி, எத்தனை வருவாய் இல்லாமல் இருந்தாலும், மாநகராட்சி கஜனாவுக்கு மதுரையினுடைய மாநகராட்சி மற்ற எல்லா மாநகராட்சியும் எந்த வருவாயும் இல்லைங்க. எல்லாத்துக்கும் நிதி கொடுத்தார். காரணம் என்ன? மனசுல இருந்துச்சு, மனசுல மக்களுக்கு செய்யணுண்டு. அரசுக்கும் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் வருமானம் கிடையாது, எந்த விதமான பத்திரப்பதிவு கிடையாது, எந்த விதமான வருமானமும் கிடையாது. அரசு கஜனாவுக்கு எந்த வருமானமும் கிடையாது. இருந்த போதிலும் தமிழ்நாட்டுடைய மக்களுக்கு 2500 ரூபா கொடுத்தாங்க. நம்ம முதலமைச்சர் 5000 ரூபா கொடுக்கணும்னு சொன்னார் எதிர்கட்சியா இருக்கும்போது. அதுவும் வடை சுட்டாரா? ஒண்ணுமே செய்யலை. ஆக எதுவுமே செய்யலை. இன்னைக்கு நீங்க நலமான்னு கேட்கிறாரு. மாணவர்கிட்ட கேட்டுக்கணும், மீனவர்கிட்ட கேட்டுக்கணும், போராடுற ஆசிரியர்கிட்ட கேட்டிருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறை அரசு ஊழியர்கிட்ட கேட்டிருக்கணும். நீங்கள் நலமான்னு கேட்டிருந்தா நாங்கள் எப்படியா நலமாக இருக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. இவங்களாம் ஆள் செட்டப் பண்ணிட்டு இந்த மாதிரி நலமான்னு 4 பேரை விட்டு பேச விட்டு, அப்படியோ நான் தான் என்ன இருப்பேன், பேசுறது யாருன்னு தெரியுதா அப்படின்னு அவங்க சிரிக்கிறாங்க. நான் பார்த்தேங்க அந்த ஒளிபரப்பு பார்த்தேன் சகோதரா, என்ன மாதிரி பேசுறாரு. நல்லா ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. அப்பா நம்ம முதலமைச்சர் நல்லாவே நடிக்கிறாரு.